முகவரி நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுவதும் தேர்தல், முதல் கட்ட தேர்தல் தொடங்கி இப்போது வரை தமிழ்நாட்டில் அமைதியா அருமையா போயிட்டு இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா 21 மாநிலங்களுக்கு 102 தொகுதிகளில் இந்த தேர்தல் நடக்குது. அதுல முக்கியமானது மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்துல 3 தொகுதிகளுக்கான தேர்தல் நடக்குது. அங்க மிகப்பெரிய ஒரு வன்முறையை பிஜேபி கட்டவிழ்த்து விட்டது. அங்க பல பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மிக பெரிய கொடூரமான தாக்குதல் அங்க நடந்துட்டு இருக்குது. அங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் நேருக்கு நேர் மோதல். வெறும் 3 தொகுதிகள் தான் முதல் கட்டமாக வச்சிருக்காங்க. அந்த 3 தொகுதிகளையும் ரத்த ஆறா ஓடிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய கலவரங்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நல்லா அமைதியா போயிட்டு இருந்தது. இப்போதான் வேசர்பாடியில் எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு விழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்தது. அந்த மிஷினை இப்போ தான் மாற்றிட்டு அவங்க வேற மிஷின் வச்சு இப்போ மீண்டும் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் ஜுரம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி அவங்க கையும் காலையும் கட்டி போட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி அவங்கள முடக்கிட்டு அவங்களால அத்தியாவசிய செலவு கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த கட்சியை இன்னைக்கு தேர்தல் களத்தில் சந்திச்சிட்டு இருக்குது. அதனைத் தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி அவர் பிரச்சாரத்துக்கு போக முடியாமல் தடுத்து அது ஒரு விதமான அட்டுழியம். அதனைத் தொடர்ந்து ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவரை தூக்கி சிறையில் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க. ஓட்டிங் மிஷினில் அவங்க வேலை பார்க்குறது. ஒரு 2 நாட்கள் முன்னாடி கேரளா மாநிலத்தில் ஒரு பட்டனை அழுத்தினா, பிஜேபிக்கு சின்னத்தில் ஒரு பட்டனை அழுத்தினா அவங்களுக்கு 2 ஓட்டு விழுற மாதிரி ஒரு பரபரப்பு வந்தது. அந்த செய்தி அடங்கி முடிகிறதுக்குள்ளவே தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு ஓட்டு போய் சேர்ந்துருது அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அவங்களுடைய பிளான் தான் என்ன? எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றணும். 16ஆம் நூற்றாண்டில் மாக்கியவல்லி என்ற ஒரு எழுத்தாளர், ஒரு பெரிய சிந்தனைவாதி. அவர் சிந்தனை முழுக்க சர்வாதிகாரத்தினுடைய சிந்தனை. சர்வாதிகாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாமே அவருடைய நூல்களை தான் பின்பற்றுவாங்க. த பிரின்ஸ் அப்படின்ற அந்த நூல், அதில் மிக ஒரு முக்கியமான வார்த்தைகள் 3 பாயிண்ட்டுகள் சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமானது முடிவுகள் தான் முக்கியம், அதற்கான வழிமுறைகள் முக்கியமே கிடையாது. எந்த அயோக்கியத்தனங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதாவது சர்வதிகாரத்துக்கு முடிவுகள் தான் முக்கியம். முடிவுகள் என்ன அவர்களுக்கு தேவை வெற்றி, அதற்கான வழிமுறைகள் தான் முக்கியமே கிடையாது. இது சர்வதிகாரத்தினுடைய முதல் பாயிண்ட். இதுதான் மாக்கியவல்லி சொல்றாரு. என்ன, முடிவுகள் தான் முக்கியம், அதற்கான வழிமுறைகள் தானா நியாயப்படுத்தப்படும் ஆட்டோமேட்டிக்காக. ஜெயிச்சுட்டு பின்னாடி என்ன சொல்லுவாங்க? ஜெயிச்சிட்டாருன்றதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவர் இத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு, இத்தனை பேர்த்த வங்கி கணக்கை முடக்கி வச்சிருக்காரு, இத்தனை வீட்டில் ரைடு அடிச்சு கொள்ளை அடிச்சு வச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் பேசுறது கிடையாது. 1000 இருந்தாலும் மோடி தான்ப்பா ஜெயிப்பாரு, மோடி ஜெயிச்சிட்டா இருப்பார், நரேந்திர மோடி வின் பண்ணிட்டார். இதுதான் ஜனங்களுடைய மத்தியில் பேசப்படும் ஒழிய இதுதான் சர்வதிகாரம். சர்வதிகாரத்தினுடைய ஐயோ இது தவறாச்சே, இந்த மாதிரியான பாதைகள் இது போய் வெற்றி பெறது அயோக்கியத்தனமாச்சே, இந்த அயோக்கியத்தனத்துக்கு நாம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மனநிலை நம்மிடம் வரவே இல்லை. வெற்றி பெற்ற பின்னாடி நாம என்ன முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, வெற்றி பெற்று விட்டார் அதை கொண்டாடுவோம். ஐய இது தவறு அப்படின்றத நம்ம உணர்றது கிடையாது, நாம புரிஞ்சுக்கிறது கிடையாது. சர்வதிகாரிகளுடைய மனநிலையில தான் இந்த நாடு போய்கிட்டு இருக்குது. வெற்றி மட்டுமே முக்கியம், அதற்கான வழிமுறைகள் முக்கியம் கிடையாது. இது சர்வதிகாரிகளுடைய மனநிலை. அதற்கு அடுத்தது இந்த மாக்கியவல்லி புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, வல்லவன் வகுத்ததே வாய்க்கால். அதிகாரம் உள்ளவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. என்ன வேண்டுமானாலும் இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது உலகத்திலேயே ஜனநாயக பாதைகள் மட்டும்தான் குறைந்தபட்சமான ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜனநாயகத்தையே சிதைக்கிற அளவுக்கு மக்களினுடைய கடைசி நம்பிக்கை 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த தேர்தல் தான். அதை கூட முறையாக நடத்தணும், ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்தணும். வெற்றியோ தோல்வியோ இருக்கிறத நம்ம ஏற்றுக்கணும், நாம் அதன்படி சட்டத்தை மதிக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை.
அப்படின்ற ஒரு நியாயமே பிஜேபி அரசாங்கத்திடமோ பிஜேபி கட்சியிடமோ கிடையவே கிடையாது. மூன்றாவது, மாக்கியவெல்லி புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மூன்றாவது முக்கியமான பாயிண்ட்டு, தேவைக்கு சட்டங்கள் கிடையாது, அதெல்லாம் தூக்கி காலில் போட்டு மெதிக்கலாம். ஏன் தேவை பூர்த்தியாகணும் அப்படின்னு கேட்டால் சட்டமாவது மண்ணாகுது, அதெல்லாம் தூக்கி போடு அப்படின்றது தான் இந்த சர்வதிகார புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சர்வதிகாரிகள் பின்பற்றக்கூடிய அந்த நூல். இதை தான் ஹிட்லர் பின்பற்றிட்டு இருக்காரு, இதுதான் ராஜபக்ஷே பின்பற்றினாரு, இதுதான் கோயபல்ஸ் பின்பற்றினாரு. இப்படி இன்னைக்கு பிஜேபியினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் இந்த சர்வதிகார பாதையை தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கார். இதெல்லாம் சர்வதிகாரத்தினுடைய உச்சம். நாடு எங்கே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நினைக்கவே பயமாக இருக்குது. இந்த தேர்தலெலாம் முடிஞ்சு இவங்க எந்த பாதைக்கு நம்மளை கூட்டிட்டு போகிறாங்க, எங்கே நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க, என்ன சொல்லி நமக்கு வழிகாட்டுறாங்க, இது எல்லாம் மிக முக்கியமானது. எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயங்கள். ஓட்டிங் மிஷினில் தில்லுமுள்ளு பண்ணுறது. ஏன் மற்ற சின்னங்களில் கையை வச்சா மட்டும் அந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் 2 ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியலையே. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டோம் 2 ஓட்டு வந்துருச்சு. இங்கே தமிழ்நாட்டில் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டோம், எந்த சின்னத்தில் எழுத்துனாலும் உதயசூரியன் பட்டன் தான் வருது அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லையே. அவங்க சொல்கிறது பூரா என்ன சொல்கிறாங்க? பிஜேபி தான் சொல்கிறாங்க, தாமரை சின்னத்தை தான் சொல்கிறாங்க. தாமரை சின்னத்துக்கு தான், எந்த சின்னத்தில் அழுத்தினாலும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு விழுந்துருது. ஒரு பக்கம் மேற்கு வங்க மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவர் மம்தா பானர்ஜிக்கு இடையூறு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அமைதியாக நடந்துட்டு இருக்கிற தேர்தல் விதிமுறைகள் படி முறையாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் ஓட்டிங் மிஷினில் தில்லுமுள்ளு செய்கிறாங்க. இப்படி தான் எதை செய்தாலும் சர்வதிகார பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு தேர்தலை இந்த கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்குது. இது மிகப்பெரிய ஆபத்தானது. மக்கள் தான் கவனமாக இருக்கணும். எவ்வளோ பெரிய சர்வதிகாரம் வந்தாலும் சர்வதிகாரி வந்தாலும் மக்களுடைய தீர்ப்பு ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சர்வதிகாரத்தையும் ஹிட்லரையே தூக்கு போட்டு தொங்கிக்கிற அளவுக்கு மக்கள் தான் முடிவு செஞ்சாங்க. மக்கள்கிட்ட தான் அந்த ஆயுதங்கள் இருந்தது. அதனால மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் நாம் ஆதரிக்கூடாது. அதாவது ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு பின்னாடி சூப்பர், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேறு நம்ம கொடுக்க பழகிக்கிறோம். நம்ம மனநிலையை அப்படின்னு என்னன்னு கேட்டால் வெற்றி பெற்றுட்டார், சூப்பர். எப்படி வெற்றி பெற்றார்? அவருக்கு வெற்றி எப்படி கிடைச்சிது? அவரால் ஜெயிக்கவே முடியாது. அவர் வெறும் தேர்தலை மட்டும் நடத்தினார்னா, மக்களை நம்பியிருந்தாருன்னு கேட்டால், மக்களுக்கு ஏதாவது சேவை செய்திருந்தாருன்னு கேட்டால், மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத அவர் பட்டியலிட்டார்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடுவாங்க. ஆனால் 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை சுரண்டி ஏமாற்றி ஃப்ராடுதனம் பண்ணி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் இப்போ நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சர்வதிகாரத்தோடு நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு, நம்மளை சர்வதிகார நாடாக மாற்றுறாரு. இதுதான் நடந்துட்டு இருக்குது. மக்கள் மீண்டும் விழிப்புணர்வோட கவனத்தோடு இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.